அண்மை செய்தியை பார்க்கிறோம். சென்னை பூந்தமல்லி போரூர் இடையே மெட்ரோ ரயிலை இயக்குவதற்கு தற்காலிக பாதுகாப்பு சான்றிதழ் வழங்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வேல்முருகனிடம் கேட்கலாம். வேல்முருகன், இப்போ தற்காலிக சான்றிதழ் வழங்கப்பட்டிருக்கிறது, என்ன காரணம்? இந்த சோதனைக்கு பிறகுதான் நிரந்தர சான்றிதழ் கிடைக்குமா? காயத்ரி, குறிப்பாக போரூர் பூந்தமல்லி இடையிலான மெட்ரோ ரயில் பணியானது சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவிற்கு பணிகள் நிறைவு பெற்று தற்போது தயார் நிலையில் இருக்கக்கூடிய நிலையில இதற்கான சோதனை ஓட்டங்கள் பல்வேறு கட்டங்களில் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில நேற்றைய தினத்தில் இறுதிக்கட்ட சோதனை ஓட்டம் நடத்தப்பட்டதுல இதற்கு பாதுகாப்பிற்கான குறிப்பாக தற்காலிக ஒப்புதல் என்பது வழங்கப்பட்டிருப்பதாக மெட்ரோ துறை சார்பில் அதிகாரிகள் தகவல்கள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக வருகின்ற 20ஆம் தேதிக்கு பிறகு குறிப்பாக இந்த நிரந்தர பாதுகாப்பு சான்றிதழ் என்பது வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த மெட்ரோ ட்ரெயினை பொறுத்தளவிற்கு முதல் திட்டத்தை போல இல்லாமல் இது ஓட்டுநர் இல்லாமல் தானாக இயங்கக்கூடிய ஆளில்லா ஓட்டுநர் மெட்ரோ ரயிலாக தற்போது இயக்கப்பட இருக்கிறது. இதற்கு கிட்டத்தட்ட ஒரு 90 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கி இதற்கான சோதனை ஓட்டமானது நேற்றைய தினத்தில் நடைபெற்று இருக்கிறது. இந்த சோதனை ஓட்டமானது வெற்றிகரமாக நிறைவு பெற்ற நிலையில் தற்காலிக சான்றிதழ் வழங்கப்பட்டிருக்கிறது. விரைவில் குறிப்பாக நாளை காலை குறிப்பாக போரூர்லிருந்து வடபழனி வரையிலான இந்த மெட்ரோ ரயில் திட்டமானது இயக்கப்பட இருக்கக்கூடிய நிலையில அதற்கான சோதனை ஓட்டமும் குறிப்பாக வெற்றிகரமாக அமையும் என்று மெட்ரோ அதிகாரிகள் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார்கள். காயத்ரி, நன்றி வேல்முருகன் விவரங்களுக்காக.